ஹாய் சில்ட்ரன், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சரிதா ஆண்டி. சரிதா கேடிசிசி சேனலுக்கு உங்களை எல்லோரும் அன்புடன் வர இருக்கிறேன். இன்றைக்கும் நேராக ஒரு ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரி கேட்க எல்லோரும் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நேராக ஸ்டோரிக்கு போயிடலாம். பாருங்கள், ஒரு அடர்த்தியான அழகான ஒரு காடு. ஒரு காட்டில் ஜானின்னு ஒரு குட்டி குரங்கு இருந்துச்சு. அது அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக அந்த காட்டுக்குள்ளே சுதந்திரமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தது. பாருங்கள், அப்படி அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு டைம் என்னாச்சு தெரியுங்களா? பாருங்கள், அது ரொம்ப அந்த ஜானி குரங்கு சோகமாக இருந்துச்சு. என்னடா சோகம், இவ்வளோ சோகமாக இருக்கே அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல யார் வராங்கன்னா, பாருங்கள், சிட்டின்னு ஒரு தேனி, சிட்டி அப்படின்னு உள்ள ஒரு தேனி அந்த குரங்கிட்ட ஏன் நீ இப்படி சோகமாக இருக்க, என்ன விஷயம், நீ ஏன் முகம் வாடலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த குரங்கு சொன்னிச்சு, நீ நீ என்னோடய சோகத்தை கேட்டால் ரொம்ப ஃபீல் பண்ணுவ, எனக்கு அது தாங்க முடியாத வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு சொன்னிச்சு. அப்படி என்ன தான் சோகம், நீ சொல்லேன், நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த தேனி சொன்னபோது ஒரு குரங்கு சொன்னிச்சு, நான் ரொம்ப நாளாக ஒரு வாட்டர் மில்லனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வாட்டர் மில்லன் எனக்கு கையில் கிடச்சது. எனக்கு பயங்கர சந்தோஷம். அது கையில் வச்சுட்டு அப்படியே நான் தூக்கி போட்டு அப்படி விளாண்டுட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த இடத்துல யார் வந்தாங்கன்னா, எங்கள் அண்ணன் வந்துட்டான். எங்கள் அண்ணன் அதை பார்த்ததும் என்கிட்ட அதை பறிக்கிறதுக்கு, என்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணான். நான் சொன்னேன், இங்கே பாரு, நம்ம வீட்டில் போய் எதா இருந்தாலும் வீட்டில் போய் சாப்பிடுவோம், ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு நான் சொல்கிறத கூட அவன் கேட்காம, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், அவன் கேட்காம உடனே என் மேலே கோவப்பட்டுட்டு உடனே என்கிட்ட பாஞ்சு என்னை பிடிச்சி தள்ளி நான் கீழே விழுந்துட்டேன். வாட்டர் மில்லனா அவன் எடுத்துட்டான். அவன் எடுத்துட்டு என் கையில் அந்த வாட்டர் மில்லன் இப்போ அவன் கைக்கு போயிடுச்சு, என்கிட்ட இல்லை. அவன் இப்படி என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னதும் தேனி சொன்னிச்சு, உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது உன்னோட ஸ்டோரியை கேட்கும்போது. உனக்கு ஒன்று காண்பிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி இந்த தேனி ஒன்று காமிச்சது. அப்போ பார்த்தா அங்கே ஒரு தேன் கூடு இருக்குது. அந்த தேன் கூடை ஒரு கரடி டிஸ்டர்ப் பண்ணுது. அப்படியே அதை அடிக்குது, தட்டுது, தட்ட அப்படியே அந்த தேனீக்கெல்லாம் செதறி ஓடுது. அந்த தேன் கூடு அப்படியே ஆடிக்கிட்டுருக்கு. ஆடி அப்படியே தட்ட ஒரு கட்டத்தில் அந்த தேனி என்ன பண்ணுச்சு, அதை பாருங்கள், அந்த தேனியை தட்டி அந்த வீடு விழுந்தே போயிடுச்சு. தேன்கூடு கீழே விழுந்துருச்சு. இந்த தேனி சொன்னிச்சு, எப்போவுமே இப்படி தான் நடக்கும், அந்த கரடி இந்த மாதிரி தான் டிஸ்டர்ப் பண்ணும். உடனே அந்த குரங்குக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. என்னது இது, எப்படி நடக்குது, இது யாரோட வீடு, இவ்வளோ தூரம் அட்டல் பண்ணுது, என்னன்னு பார்க்கணுன்னு, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அது வேறு வீடு எதுவும் இல்லை, அது என் வீடு தான் அப்படின்னு சொல்லி இந்த தேனி சொன்னிச்சு. தேனி என்ன சொன்னிச்சுன்னா, இது மாதிரி நிறையா தடவை நடந்திருக்கு, போயிட்டு போகுது, அது இடிச்சிட்டு போனாலும் ஏசப்பா என் பலனாக இருக்கார், எங்களுக்கு ஏசப்பா தான் பலன். அது எத்தனை தடவை கரடி இடித்தாலும் நான் திரும்பி நாங்கள் தேன் கூடு கட்டிடுவோம், திரும்பி கூடு கட்டிடுவோம். நாங்கள் அதுக்கான பலனை ஏசப்பா எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனால் நாங்கள் ஒருபோதும் அதை நினச்சி நாங்கள் கவலைப்படுறதில்ல, எப்போயும் சந்தோஷமாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் இந்த குரங்குக்கு தோணுச்சு, ஐயைய, உன்னுடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது என்னுடைய கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது, நத்திங். நான் இதுக்காக இவ்வளோ கவலைப்பட்டேன், இது ஒன்றுமில்லாத விஷயத்துக்காக நான் இவ்வளோ டென்ஷனானே, நீ இவ்வளோ பெரிய காரியம் நீ சொல்லியிருக்கியே, எவ்வளோ வேதனையான விஷயம் இருந்தாலும் நீ அதெல்லாம் ஒன்றுமே பெருசுப்படுத்தாமல் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியே, நானும் ஏசப்பா பிள்ளை தான்,
நானும் இனிமேல் சந்தோஷமாக இருப்பேன். இதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமாக நினைக்க மாட்டேன். ஏசப்பா என் பலனாக இருக்கார். நான் ஏசப்பா என் கூட இருக்கிறனால நான் எப்போ சந்தோஷமாக இருக்கேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன், நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு அப்போ இருந்து ஒரு முடிவு எடுத்தது. நானும் இனிமேல் ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லி அதுங்க ரெண்டரும் பேசி சந்தோஷமாக அதுலேருந்து கிளம்பி போணுச்சு. என்ன என் தேவ பிள்ளைகளே, குட்டீஸ், இந்த ஸ்டோரி மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். ஏசப்பா நம்ம பலனாக இருக்கார். அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்மளை பலப்படுத்துகிறாரு. நம்ம எதுக்கு கவலைப்படணும்? நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் என்ன வந்தாலும் எதுக்குமே கவலைப்பட வேணாம். ஏசப்பா நம்ம கூட இருக்கார். அவர் நம்ம பலனாக இருக்கிறாரு, நம் கோட்டையாக இருக்கார், அரணாக இருக்கார், துருகமாக இருக்கார். சந்தோஷமாக இருங்க. இவருங்க இந்த பைபிள் வசனம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். சொல்லுங்க, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். சங்கீதம் சாப்டர் 27 வேர்ட்ஸ் 1. சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கு? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். ஓகே சில்ட்ரன், இனிமேல் நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருப்பீங்களா? எதுக்கும் கவலைப்படக்கூடாது. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்கள், எப்பயும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். ஆன்ட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் சில்ட்ரன்.